மிக்சடு விளாக் தான். நேற்று வந்து என்னமோ காய்கறியே எல்லாமே தீர்ந்து போனாப்பில் இருந்தது. அங்கே அம்மாவும் நிறைய காய்கறி கொண்டு வரல, வெறும் கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய் தான் இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் வந்து ஒரு அரிய பொருள் தான் சொல்லலாம். இதெல்லாம் யூஎஸில் கண்ணால் கூட பார்க்க முடியாது. அதனால் நான் எல்லாமே இதெல்லாம் இப்போ வாங்கி நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவேன். நேற்று ஆர்டினரி வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் சாம்பார் தான். இதெல்லாம் நிறைய தடவை இந்த ரெசிபிலாம் போட்டுட்டு நேற்று ஒன்று புதுவிதமாக பண்ணினேன். வாழைப்பூவை வந்து முதலே ஆஞ்சி வச்சு ஒரு நாளைக்கு உசிலி பண்ணி காமிச்சிருந்தேன். அந்த வாழைப்பூ பாக்கி இருந்தது. முதல் நாள் கோவிலில் கடலைப்பருப்பு சுண்டல் நிறைய கொடுத்தாங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அப்படி நான் நைட் வேலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை வச்சு அதையும் போட்டு ஒரு கடலைப்பருப்பு வாழைப்பூ மிக்சடு பொரியல் பண்ணியாச்சு. மாங்காய் ஆஸ் யூஷுவல், வெள்ளரிக்காய் சாலடு. இன்றைக்கி வந்து சாயங்காலம் ரொம்ப மழை வராப்பில் இருந்தது. அதனால் பார்க்குக்கு போகலை. ஒரு 5:30 ஆகிடுத்து. பசிச்சிருச்சு. சரி சொல்லிட்டு மாவு வீட்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு எப்பயுமே வெளியே தான் வாங்குவோம், ஒரு வீட்டில் அரைச்சி தருவாங்க. அந்த மாவு தான் நான் ரொம்ப வருஷமாக வாங்குகிறேன். ஒரு இரும்பு சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் மாவு ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும். நிறைய எண்ணெய் ஊற்றி சிம்லேயே வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். அப்படியே இது வெள்ளையப்பம் டேஸ்ட்டில் இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் இழுப்பு சட்டி தோசைன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு நான் அவ்வளோ ஆவலாக இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போலாம் ரொம்ப பண்ணுறதில்ல. சரி, மினி இட்லி பண்ணுவோமே, டைம் தான் வெளியே போகலையே, நான் டைம் நிறைய இருந்தது. மினி இட்லி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதே சொதப்பல். மினி இட்லி ஃபுல்லாக சேர்ந்து போயிடுது. ஏன்னா ஸ்பூனில் மாவு ஊற்றணும், நான் கரண்டியில் ஊற்றிட்டேன். அது நல்லாவே இல்லை. பட் சாம்பாரில் ஊற வச்சு அதையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிஃபன் நேற்று வீட்டில் இருந்ததுனால. இது எப்பயுமே உருளைக்கிழங்கு மசால் பண்ணால் நான் வந்து எப்பயுமே ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் அதை எடுத்து மைக்ரோவனில் சூடு பண்ணிவிட்டு இந்த தோசை ஊற்றுறப்ப நான் வந்து போட்டு சாப்பிடுவேன். மசால் தோசை கணக்கில். என்னமோ இப்போல்லாம் ஹோட்டல் மசால் தோசை நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் போன்ற தோசை தான் சூப்பராக இருக்குது. அதனால் தோசையிலேயே மசால் போட்டுட்டு நல்லா வந்து நிறைய நெய் ஊற்றணும். அதுதான் நமக்கு வந்து அவங்க வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க தெரியல. நம்ம வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக நெய் ஊற்றுறப்ப நல்ல ஸ்மெல்லு. ஏன்னா வீட்டில் வந்து காலையில் பண்ண சாம்பார் நிறைய இருந்தது. மிளகாய் பொடி இருக்குது. அதுபோல் வந்து தேங்காய், இது வத்தல், அப்புறம் புளி எல்லாம் வச்சு ஒரு சட்னி, கார சட்னி பச்சை அப்படியே அரைச்சிட்டு அதுவுமே சூப்பராக இருந்தது. தொட்டுக்கிறதுக்கு ஏகப்பட்ட டிஃபன். இனிமேல் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம எப்படி வாக்கிங் போக முடியும்? 7 மணி ஆகிடுத்து. சரி, கொஞ்சம் நேரம் பார்க்கில் போய் உட்காந்துட்டு வருவோம். 6:45 இருக்கும். இது நான் மீஷோவில் வாங்கின ஒரு ரீசெண்ட் ப்ராடக்ட்டுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க. நான் இது வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக வாங்கணும். என் டாக்டர் வீட்டில் அமெரிக்காலலாம் திரும்பின இடமெல்லாம் ரூம்லேயே ஒரு 10 இந்த இது டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒன்றாவது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து ரொம்ப நாள் கழித்து வாங்கினேன். இந்த இது மகளிர் தின ஆஃபரில் 1+1 50 100 ரூபாய்க்கு வாங்கினேன். நிஜமாகவே எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அந்த டிஷ்யூ பேப்பரை விட இந்த துணி பேப்பர் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. ஒரு 4-5 ட்ரிப்பு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாப்பில் இருக்குது. நல்லா கழுவி அலசி யூஸ் பண்ணலாம். நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். பட் நான் அப்படியே தூர போட்டுருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஸ்டாண்டு வந்து யூஸாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து என்ன தெரியுமா, இதை துடைக்கிறதுக்கு நிறைய கச்சன்னு பண்ணதுனால துடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் இதை வச்சு நல்லா நான் தொடச்சிட்டு அப்புறம் வந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் போய் பார்க்கில் காற்று அனுபவிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்க்குக்கு வந்தாச்சு. அது கொஞ்சம் இருட்ராப்பில் இருந்தது. அந்த டயத்தில் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு.